காருக்கெல்லாம் ஸ்டியரிங் இந்த பக்கம் தான் இல்ல? ஐயோ மானம் போச்சு. விசா கிடைக்க லேட் ஆனதும் எங்க அம்மா விட உங்க அம்மா தான் டென்ஷன் ஆனாங்க. குலதெய்வ கோயில்ல நாங்க ஒரு நாள் முன்னாடி தான் வேண்டுதல் வச்சோம். அடுத்த நாளே நீங்க போன் பண்ணி விசா கிடைச்சிச்சுன்னீங்க. நாராயண மாமாவும் மாமியும் தவிர எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் துபாய்ல இருக்காங்க. எங்க அப்பாவோட பெரியம்மா பொண்ணு, அம்மாவோட தங்கச்சி பொண்ணு, அப்பாவோட மாமா பொண்ணு, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நான் எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விமலாக்காவுக்கு சொந்த வண்டியும் டிரைவிங் லைசென்ஸ் கூட இருக்கு. என்னையும் டிரைவிங் கத்துக்க சொல்லி விமலாக்கா சொல்லிட்டே இருப்பாங்க. ஊர்ல நல்லா நான் சைக்கிள் ஓட்டுவேன். சைக்கிள் பேலன்ஸ் இருந்தா டிரைவிங் ரொம்ப ஈஸின்னு சொல்வாங்களே. ஆமா, இங்க டிரைவிங் லைசென்ஸ் வேணும்னா சைக்கிள் பேலன்ஸ் கம்பல்சரி வேணும். அது பலாப்பழம். ஓ, இதுல என்ன இருக்கு? ஐயோ, இதெல்லாம் நமக்கு இல்லங்க. ஒன்னு விமலாக்காக்கு, இன்னொன்னு மாமிக்கு, அப்புறம் புஷ்பாக்காக்கு. இதெல்லாம் அவங்க வீட்ல இருந்து கொடுத்து விட்டாங்க. ஓ, என்ன டாக்டர் இப்படி திருன்னு முடிக்கிறீங்க? நிறைய சொந்த பந்தம் உள்ள பொண்ணு தான் உங்களுக்கு மனைவியே வச்சிருக்கா. வாங்க வாங்க உள்ள வாங்க. ஆமாவா? பாப்பா எல்லாரும் வந்துட்டீங்களா? டேய் பாரு, நாங்க ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டோம். கிளப்ல ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு திரும்பி போகும்போது அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்புறம் ஊர்ல இருந்து பொருள் எல்லாம் வந்திருக்கு போல. உரம் போடாத நல்ல சக்கரவள்ளி கிழங்கும் கருவாடும் அனுப்பி வச்சிருக்கிறதா உங்க அப்பா சொன்னாரு. புஷ்பாக்காக்கு அம்மா 3 கிலோ சேனக்கிழங்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாம் இதுல இருக்கு. அப்படின்னா பெட்டியோட எடுத்துட்டு போயிடலாம். வீட்டுக்கு போய் பார்க்கலாம்ல. அப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்னங்க இதை எடுங்க. ஐயோ, என்ன கூப்பிட்றாத, ஏற்கனவே இடுப்பு வலி. அப்புறம் இன்னொரு நாள் வரும். சரி அருண், நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கலப்புங்க. இவள கொஞ்சம் மாடர்ன் பண்ணணும். இவள கொஞ்சம் அம்சா மட்டும் போதும். மிச்சம் மீதி நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் இங்க பாருங்க டாக்டர், முன்ன மாதிரி இல்ல. காசெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா செலவு பண்ணுங்க. அதுக்காக சொந்தக்காரங்களுக்கு செலவு பண்றதுல கஞ்சத்தனம் காட்டிடாதீங்க. மேனேஜர் நாராயணன், நீங்க என்ன மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. அப்புறம் காரை வெளியெடுத்ததும் அந்த ரவுண்ட் ஆனா தாண்டோன்னு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு மசூதி ஒன்று இருக்கு. என்கிட்ட சொன்னதை அங்க போய் சொல்லுங்க. அதுல டாக்டர், முதல்ல ரைட் போய் அப்புறம் லெஃப்ட் போகணுமா? ரைட்ல போனாலும் பரவாயில்ல, அங்கேயும் வரும். நம்ம மாப்பிள்ளைக்கு ரூட் எல்லாம் அத்துபடி. வழி சொன்னார்னா கரெக்டா இருக்கும். அப்ப குட் நைட். எல்லாரும் இங்க இருக்கிறதுனால ஊரை விட்டு வந்த மாதிரி ஃபீலே இல்ல. எல்லாரும் எவ்வளவு பாசமா இருக்காங்க என் மேல. பயங்கர பாசமா தான் இருக்காங்க. இல்லைன்னா வெளியூருக்கு ஃபிளைட்ல ஒரு பொண்ணுகிட்ட போய் இவ்வளவு புட்டையை கொடுத்து விடுவாங்களா? கருவாடு, மீன் குழம்பு, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, புண்ணாக்கன்ட்டு சொந்தக்காரங்க கொடுக்கறத நாம எப்படி வேணான்னு சொல்றது? இட்ஸ் ஓகே, படுத்து தூங்க. ஹலோ, என்னங்க? நான் இப்ப வீட்ல இல்ல. விமலாக்காவும் மாமியும் ஷாப்பிங் போறாங்களா, என்னையும் கூட கூப்பிட்டுட்டாங்க. நாங்க இன்னைக்கு வெளியில தான் சாப்பிடுவோம். நீங்களும் வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கங்க. என்னங்க? ஐ மிஸ் யூ. I'm actually going down. Okay. I think you guys are excuse me. Yes doctor. அருண், Hi அக்கா. ராஜஸ்ரீ எப்படி இருக்காங்க? She is fine. ஓகே, ஒரு நாள் அவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. வரேன்.
ஹலோ யா 1 minute பேங்க்ல இருந்து ஹலோ This is Pooja from Swiss Oriental Bank. டாக்டர் நீங்க ஏன் போனை அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? No, this is my last and final call to remind your payment deadline. ஏன் எதுமே பேச மாட்டேங்கிறீங்க? நாராயணன் சார் சொன்னாரு உங்களோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு. நிறைய டவுரி வாங்கிருப்பீங்கல்ல? உங்க லிமிட் நம்ம தெரிஞ்சு பேசுங்க. எப்படி இருக்கு? நான் தான் சொன்னேன்ல, this is very trendy. இது காஸ்ட்லியா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்தா இதையும் எடுத்துக்கோ. ஓகே. நான் முதல்ல செலக்ட் பண்ணது எங்கக்கா? அது இங்க இருக்கு. அங்க போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அப்புறம் அங்க போய் பில் பே பண்ணனும். Cash or card? கார்டு. Please. இந்த கார்டு ஒர்க் ஆகல மேடம். சாரி. எந்த கார்டும் ஒர்க் ஆகல மேடம். நீ கவலைப்படாத. இது அங்கேயே வச்சுட்டு வா. சாயங்காலம் அருணை கூட்டிட்டு வந்து வாங்கிட்டு போயிடலாம். என்ன? சாரி, இது அங்க வச்சிடுங்க. நாங்க சாயங்காலம் வரோம். ஓகே மேடம். வாமா. ஷாப்பிங்னு போயிட்டு வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்க. எங்க விமலாத்த கூட வந்தவங்க மத்தவங்க வாங்கி கொடுத்த பொருள்லாம் எங்க போச்சு? எனக்கு ஒரு புருஷன் இருக்கும்போது அவங்க எதுக்காக வாங்கி தரணும்? ₹1 கூட இந்த கார்டுல இல்ல. அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டுட்டேன். ச்சே. யாரை கேட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போனேன்? இதுல காசு இருக்கும்னு நான் நினைச்சேன். கார்டை யூஸ் பண்றது முன்னாடி என்ன கேட்கணும்ன்ற அறிவு இல்ல? எனக்கு தொல்லை கொடுக்கணுங்கிறது கிளம்பி வந்திருக்கியா? அதுலயே கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியா இல்லாத சொந்தக்காரங்களை கூட கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன பாச்சுன? என்னங்க?
ஹலோ. ஐம் சாரி. ஏதோ ஒரு கோவத்தில் இப்படி பேசிட்டேன். இதை பெருசு பண்ணிக்காத. சாரிலாம் வேண்டாம். அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டதுனால தான் நானும் அப்படி பேசிட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே. நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். நீ சாப்பிட்டு படு. ஹலோ. ரவி, பேங்க்ல எனக்கு ஒரு கடன் ஆயிடுச்சுடா. அதை அடைக்க கொஞ்சம் காசு வேணும். டேய், நான் இங்க ஊர்ல இப்போ மாமாக்கு நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல் இருக்கேன்டா. கையில இருந்த காசெல்லாம் ரவி, செலவாயிடுச்சுடா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாரிடா. உள்ள வா போலாம். வான்னு சொல்றேன்ல. உன் அம்மா கூட பிஸியா இருக்க போல. கேரி ஆன். கம் ஆன். ஹலோ, சொல்லுங்க டாக்டர். சுகுமார், ஒரு சின்ன பிரச்சனை. எனக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸில் கொஞ்சம் டிலே ஆகுது. உன்னால கொஞ்சம் எங்கேயாவது பேமெண்ட்ஸை கடன் வாங்கி தர முடியுமா? எல்லா இடத்துலையுமே பிரச்சனை தான். என்னோட 3 கார்டுமே பெண்டிங்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா ஊர்ல இருந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க பணத்தை கேட்டுட்டு. எங்கேயாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. நீங்க வேற யாருக்கிட்டயாவது கேட்டு பாருங்க பாய். எல்லாரும் ஒரு காரணம் சொல்றாங்க. உங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்களே மாயா, பிரான்ஸ்ல இருந்து வந்த பொண்ணு, என்ன கேட்டா அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கிடைக்கும்னு தோணுது. ட்ரை பண்ணுங்க, கிடைக்குதான்னு பார்க்கலாம். இன்னும் இல்லை. கூச்சப்படாம கேட்டு பாருங்க பாய். பணம் தரலைன்னா அப்புறம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு? யோசிக்காதீங்க. சரி.